வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசியல் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உண்மையிலே ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது டிவிக்காக, அதாவது தாவேக்காக டிவிக்கைய வீழ்த்துறதுக்கு ரெடியா ஆயிட்டு திமுக அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு ஹாட் ஸ்பாட்டா இருக்கு. திமுகவை இவ்வளவு நாள் சமாளிச்சு கொண்டிருந்த விஜய் இப்போ நேரடியா முதலமைச்சரா ஆனதுக்கு அப்புறம் எப்படி எதிர்க்க போறாரு அப்படிங்கறதான் இந்திய களமா இருக்கு. அது என்பது இது வந்து ஸ்டார்டிங் எங்கிருந்து ஆரம்பிக்குன்னா திருச்சி கிழக்கு. அதாவது விஜய் அவர்கள் 2 தொகுதியில நின்று அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணாரு. அந்த இடத்துல இருந்து விஜய களமிறக்கிறதுக்கான உடன்பிறப்புகளும் கட்சியும் ஒரு முடிவு எடுத்ததாக சொல்லப்படுது. அதான் கிட்டத்தட்ட முதலமைச்சர் முதலமைச்சர் விஜய்க்கும் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் இடையே போர் ஆரம்பம் ஆக போகிறது. அதை எப்படி சமாளிப்பார் விஜய் அப்படிங்கிறதான் சொல்லப்படுது. அதுக்கு முக்கிய காரணமா அட்டாக்கே அந்த 1000 ரூபாய் மகளிர் குடும்ப தொகையிலிருந்து ஆரம்பிச்சிருக்காப்லையா. அது எப்படி அப்படின்னா, இப்பதான் வந்து 5 நாள் கூட ஆகல, இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாவது கொடுக்கணும், இல்லைன்னா நீங்க கட்சிக்கு வந்ததே சரியில்லை, ஆட்சிக்கு வந்ததே சரியில்லை, இந்த 1000 ரூபாய் கூட கொடுக்க முடியலாம், உங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை திமுக ஏற்படுத்தி விஜய்க்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நிலைமையில வந்துட்டு இருக்கிற சமயத்துல தான் விஜய் அவர்கள் அந்த திமுகவோட ஒரு அழுத்தத்தின் காரணமாக 1000 ரூபாய கடைசி கட்டத்துல கொடுத்திருக்கார் அப்படிங்கிறது தெரிய போகுது. அவங்க கிட்டத்தட்ட வந்து உன்னை நாங்க வந்து உன் பேரை டேமேஜ் பண்ண போறோம், உன் பேரை டேமேஜ் போறோம் அப்படின்ட்டு திமுக பூச்சாண்டி வேலை கட்டி தாவேக்காக மிரட்டுது. தாவேக்கா வந்து திமுகவை பார்த்து மிரளுது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வராங்க. இப்படி மிரட்டி காலத்தை கொண்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி திமுக நினைக்குது. அப்படின்னும் மாவட்ட செயலாளர் கூட்டத்துல ஸ்டாலின் அவர்கள் என்ன 2 வருஷமா அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் ஆட்சியை நம்ம கவுத்துருவோம், நல்லா பார்த்தா கவுத்துருவோம், நல்லா கேட்டோம் கவுத்துருவோம் அப்படின்ட்டு அவங்களே சொன்னோம். அதுல நம்ம ஆளுங்கட்சியா உட்கார போறோம், அதனால இதுக்கு எப்படி உழைச்சிங்களோ அந்த மாதிரி உழைச்சிட்டாங்க அப்படின்ட்டு மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் அவருடைய உறுப்பினர்கள் கூட்டத்திலையும் ஸ்ட்ராங்கா மெசேஜை பாஸ் பண்ணிடுறதா சொல்லப்படுது. அப்படி பார்க்க போனா நம்ம சொன்னது கரெக்டா தான் இருக்கு. விஜய வந்து திமுக வந்து ஒரு பூச்சாண்டி வேலையை காட்டி தான் பயங்காட்டி வச்சிருக்கு. அவங்களுடைய கூட்டணி கட்சியை இவருக்கு வேணுமே ஆதரவு கொடுக்க வச்சு இவரோட கைப்பாவையா தான் விஜய வச்சிருக்கு. விஜய் வந்து இந்த திமுகவுக்கு பயந்து இருக்காரா அல்லது திமுகவை விரட்டி அடிக்கிறதுக்கான உத்திகளை கையில வச்சிருக்காரா. இப்ப முதலமைச்சரா ஆயாச்சு, முதலமைச்சர் ஆன பிறகும் இன்னும் பொம்மைக்கிட்டு தான் விஜய் இருக்க போறாரா, எப்படி உடச்சி எரிய போறாரு அப்படிங்கிறத அந்த வீடியோல நம்ம தெளிவாகவும் விரைவாகவும் பார்த்துருவோம். நம்ம சேனல்ல இப்பதான் புதுசு அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஆதரவும் சப்ஸ்கிரைப் கொடுங்க. அதுதான் நமக்கு பல வீடியோக்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு ஒரு உந்து சக்தியாக நமக்கும் ஆகும். உண்மையிலே ஏகப்பட்ட பிரஷரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவோட குரூப்பு நம்மளுடைய விஜய் அவர்களுக்கு. அது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல்ல வந்து அந்த ஜோசியர் விஷயத்துல ஏகப்பட்ட குழப்பத்தை கொண்டு போய் விஜயே கன்ஃபியூஷன் ஆக வச்சு எப்ப ஹைனி விட்டுருக்கடா சாமி அப்படின்ட்டு அவருக்கு கொடுத்த அந்த அரசு பதவியை அரசாணை ரத்து செய்ய வச்சார். இப்படி பல விஷயங்கள் திமுக செய்யறதுக்கு ரெடியாகி இருக்கு. அதுல வந்து விஜய் ரொம்ப கவனம் செலுத்தணும். முந்திய மாதிரி கிடையாது. எலெக்ஷன் முன்னா ஆட்சி அதிகாரத்துல திமுக இருந்துச்சு, அப்போ வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆச்சு. அதாவது விஜய் எப்படி போட்டு குமைக்கிறாங்களே, திமுக எப்படி பண்றாங்களே, இது நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு சிம்பத்தி கிரியாச்சு. ஆனா இப்போ தற்போது அந்த நிலைமை இல்லை. அதுதான் விஜயோட பெரிய மைனஸ் பாயிண்ட் ஆக போகுது. அந்த திமுகவோட தாரக மந்திரமும் அதுவாக தான் இருக்க போகுது. இப்போ திமுக எதை பண்ணாலும் மக்கள் நம்புவாங்க. முந்தி வந்து விஜய் மேல ஒரு பாவம், விஜய் இப்படி குமைக்கிறாங்களே அப்படிங்கிற சிம்பத்தி அடிபட்டு போகும். ஏன்னா இப்போ ஆளுங்கட்சியா உட்கார்ந்து இருக்குது விஜய். அப்போ விஜய் கிட்ட எல்லாமே இருக்கு. அப்போ விஜய் இதால எல்லாம் பண்ண முடியும். இப்போ திமுக எங்களை அப்படி பண்ணது இப்படி பண்ணது அப்படின்னு சொன்னாலோ, அல்லது நீங்க விஜய் இந்த அளவுக்கு தவறு பண்றாரு அப்படின்னு சொன்னாலோ சிம்பத்தி வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அதனால அதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க திமுக. விஜய இப்ப 2-3 விஷயங்களை வந்து அவர் தவறு பண்றதுக்கு முன்னே இவங்க வந்து அவருக்கு ஒரு இன்ட்டு மாதிரி கொடுத்து அவர் படிச்சாங்க. ஆனா இப்போ பக்காவா பிளான் போட்டு அவர் தவறு செய்யிட்டு அந்த தவறை வச்சு மக்கள் மனசுல விஜய் கெட்டவர் தான் அப்படின்னு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு 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 இதுக்கு வந்துட்டாக்க. அதுதான் நம்ம ரொம்ப தெளிவாகவும் நம்ம இதுவும் பார்க்க வேண்டியிருக்கு. விஜயை டார்கெட் பண்ண
ஆரம்பித்து விட்டார்கள். அதுல ஸ்டார்டிங்ல வந்து திருச்சி, அந்த கிழக்கு இதுல வந்து விஜய்க்கு எதிர்த்து வந்து மு.க.ஸ்டாலின் கிளம்புறக்கு மு.க.ஸ்டாலினை ஜெயிக்க வைக்கிறதுக்கான களம் தாண்டுறாப்பையும், சேகர் பாபு நம்பி சென்னையில பட்ட பாடு போதும் அப்படின்ட்டு சேகர் பாபுக்கு ஏகப்பட்ட டோஸை விட்டுட்டு இப்போ கே.என். நேரு அவர்களை இங்க நம்பிக்கையா கையில கொண்டு வந்திருக்காப்பலையா, சொன்னதையும் செய்யறத முடிப்பாரு கே.என். நேரு. அதனால விஜய் அந்த ஏரியா வந்து கே.என். நேரோட கோட்டை. அதனால கே.என். நேரு நம்பி நம்ம களை இறக்கலாம் அப்படின்ட்டு திமுக டீமு அப்படி அப்படி பயங்கரமா நம்பி இருக்கா. உண்மையிலே கே.என். நேரு இவரை காப்பாத்திருவாப்புல. விஜய்க்கு முன்னாடி வந்து ஸ்டாலின் வந்து ஒரு இதை பண்ணிடுவாரா, ஜெயிச்சிருவாரா, வெற்றி பெற்றுவாரா, அல்லது கொண்டை கூட போறதா, திரும்பவும் தோல்வி விட போறதா அப்படிங்கிறத மக்களாக நீங்க தான் நமக்கு தெரிவிக்கணும். ஆனா அந்த போட்டி 2 பேருக்கு இருந்தா காலம் சூப்பரா இருக்கும். நமக்கு எப்படி இருக்கும் அப்படி 2 பேர் இருந்தா யாரு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்கிற நம்ம கமெண்ட்ல தெரிவிங்க. அதே மாதிரி ஏன் இவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிவிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதிமுகவும் இதுல களத்துல இறங்கும். ஆனா அதிமுகவை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தாவேக்கா திமுகவோட அந்த ஓட்டுகள் சதவீதம் தான் உடைச்சிருக்க தவிர அதிமுகவோட ஓட்டுகள் எந்த விதம் உழைக்கல. ஏன்னா போன எலெக்ஷன்ல 22% வச்சிருந்த அந்த அதிமுக இப்போ 1% கூடி 24% தான் வெற்றிலாம் வச்சிருக்காங்க. ஆனா அவங்களுடைய ஓட்டு மதிப்பு அவங்களுக்கு இருக்கு. ஆனா அவங்களோட பெரிய பிரச்சனை என்னன்னா பயங்கரமா திமுக எதிர்ப்பாங்க, வேற உள்ளூர் பிரச்சனை வரும். வேற பயங்கரமா திமுக எதிர்ப்பாங்க, வேற உள்ளூர் கட்சிக்கு பிரச்சனை வரும். சரி, ஒரு மிகப்பெரிய தலைவர் இல்லாம போனா எல்லா கட்சிக்கும் வர்ற ஒரு விஷயம் தான். கூடிய விரையில வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதை வந்து நிவர்த்தி செய்வார் அப்படின்ட்டு நமக்கு தெரிய வருது. மொத்தமே அந்த மேலே அதை ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றது தான் மு.க.ஸ்டாலின் வந்து ஆசைப்படுறாரு. அதுலதான் மாவட்ட செயலர் கூட்டத்துக்கு இந்த தோல்விக்கு முழு பொறுப்பு நானே காரணமா ஏத்துக்கிறேன். நான் மீண்டும் களத்துல வாரேன் அப்படிங்கிறாரு. களத்துல வாரேன் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன நீங்க பாத்துட்டீங்கன்னா, அவர் வந்து மீண்டும் எம்எல்ஏருக்கு போட்டி போடுறதுக்கான அந்த இதுல ரெடி ஆயிட்டார் அப்படின்னு தான் சொல்றப்பல, போனதற்கு நம்ம எவ்வளவுக்குள்ள உழைச்சோமோ அதே மாதிரி எனக்கு உழைப்பை கொடுங்க, அப்போ நம்ம மீண்டும் அடுத்த ஆளுங்கட்சியா மாறிடலாம், இந்த அரசு ரொம்ப நாளைக்கு ஓடாது அப்படின்னு மாவட்ட செயலர் கூட்டத்துல ஸ்டாலின் அவர்கள் முக்கியமா சொன்னதை பார்க்க முடியுது. நம்ம வந்து சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்ண நம்ம தவறிட்டோம். சோசியல் மீடியா தான் விஜய் எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு, முதலமைச்சர் ஆக்கியிருக்கு. அதனால சோசியல் மீடியால கவனத்தை செலுத்தணும். நம்ம உடன்பிறப்புகள்லாம் சோசியல் மீடியா ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். இந்த 2 வருஷம் ஆக்டிவா இருங்க. அடுத்து தாவேக்கா எங்க இருக்குன்னு தெரியாம போற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஆலோசனை கொடுத்திருக்காப்புல. வெற்றிக்கான காரணத்தை நான் கண்டுபிடிச்சு கொண்டேன். நமக்கு எதிரி என்ன தாவேக்கா தான். ஈஸியா நான் சொல்ற மாதிரி நம்ம உடன்பிறப்புகள்லாம் நீங்க ஹெல்ப் பண்ணீங்க, உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி பெற்றுலாம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்திருக்காப்புல. ஆனா நம்ம அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது தாவேக்காவோட 5-6 நாள்ல பண்ண அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பாராட்டுகிற விஷயம் தான் இருக்கு. ஏன்னா வந்து 4 நாள் 5 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள வந்து அந்த மகளிர் உரிமை கொடுத்துட்டாப்புல. அதுக்கப்புறம் காவல்துறையில சிசிடிவி கேமரா கண்டிப்பா வேணும் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, நீங்க வாங்குறது, அதை வந்து வீடியோவா பதிவிட்டு வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆணைகள்லாம் புதுசா அறிவிச்சிருக்கோம். அதெல்லாம் வந்து விஜய்க்கு ஒரு ஒரு பேரை கிரியேட் தான் பண்ணியிருக்கு. ஆனா அது வர்ற கடைசி கால வரங்கள்ல எப்படி கொண்டு போவாரு அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டிய இதா இருக்கு. மொத்தத்துல திமுகவுக்கு எதிராகவும் அதிமுகவுக்கு எதிராகவும் இந்த தாவேக்கா 5 வருஷத்தை தாங்கிருமா தாங்காதா, அல்லது அவர் சொன்ன மாதிரி ஆட்சியை 2 வருஷத்தை முடிச்சுட்டு திரும்ப ரீஎலெக்ஷன் வர்றதுக்கான வேலைகள்ல திமுக டீம் இப்பவுமே பிளான் போடுது அப்படின்னா அதுக்கு ஏத்தாப்புல தன்னை வளர்த்துக்கிறதா விஜய் அப்படிங்கிற நம்ம பொறுத்திருந்தா பார்க்க வேண்டியிருக்கு. ஒட்டு மொத்தத்துல திமுக இவ்வளவு நாளும் பச்சை பிள்ளை மாதிரி அப்படி பதுங்கி இருந்த திமுக இப்போ தாவேக்காவை ஓப்பனா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டு, இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நானே உன்னை வளர்ப்போம், அதுக்கப்புறம் நானே உன்னைய முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி கதைக்கு கொண்டு வந்த மாதிரி இருக்கு. முடிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் ரெடி பண்ணிட்டாங்க. அதனால தாவேக்கா மற்றும் தாவேக்காவோட இந்த தாவேக்காவோட தொண்டர்கள் விஜய்க்கு ஒரு பக்கபலமா இருந்து அவரை 5 வருஷம் ஆட்சியை கொண்டு வர விடுங்க நம்மளோட தாழ்மையான கருத்தா இருக்கு. மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம்.